Dear in Christ, அனைவரும் ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பது இயல்புதான். ஆனால் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் அறிந்து கொண்டோமே, ஆனால் நாமும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எளிது. காரணம், ஆபிரகாம் மனிதர்களின் மூலியமாக அல்ல, தேவனிடத்திலிருந்து மட்டுமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் ஆசையாய் இருந்தார். ஒரு 6 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானித்து, இந்த 6 காரியங்களை நாம் கடைபிடிக்கும் போது ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே பிரகாரமாய் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். முதலாவதாக, நல்ல ஒரு மனநிலைமை, தேவன் மீது ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இருதயம் உள்ள ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்ற பாசிட்டிவ் எண்ணங்கள், மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் நிச்சயமாய் எப்படி ஆபிரகாம் எண்ணினது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற நிச்சயம் உள்ள ஒரு நபராய் ஆபிரகாம் இருந்தது போல நாமும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒரு நாளும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நிச்சயம் உடைய பிள்ளைகளாய் அந்த மனநிலைமையோடு கூட நாம் கர்த்தரோடு கூட வாழ்வோமே, ஆனால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக அபிஷேகம், தெய்வீக ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க வகையில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் உயர்வைகளை கொடுப்பார். இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற இருதயம் உங்களுக்குள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் எதை சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எதை சொன்னாலும் அது என் நல்லதுக்கு சொல்வார். எந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தாலும், எந்த பாதையின் வழியாக என்னை கடத்தி கொண்டு போனாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் கொண்டு வரும். வேதம் சொல்கிறது, தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாத போதும் கர்த்தர் அழைத்தார் என்ற அந்த ஒரே நம்பிக்கையோடு கூட அவர் வந்ததினால் கர்த்தர் அவரை திரளாய் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக பார்க்கிறோம், ரீப்ளேஸ் ஃபியர் வித் ஃபெய்த். பயத்தை விசுவாசத்தினால் நாம் மாற்ற வேண்டும். பயந்து கொண்டே வாழ்கிற பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட நல்ல எப்பொழுதுமே விசுவாசத்தோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஏன்னா வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, விசுவாசம் உள்ள எண்ணங்களை, விசுவாசம் உள்ள செயல்களை செய்வோமே, ஆனால் நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் அவர் பொய் உரைக்கிற தெய்வம் அல்ல. உங்களுடைய பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையை வைங்க. நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் கிரியை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு, பிரச்சனைகளை துரத்துகிறவர்களாய், பிரச்சனைகளை மாற்றுகிறவர்களாய், பிரச்சனைகளோடு போராடுகிறவர்களாய் நீங்கள் மாறும்போது இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். பிரச்சனைகள் நிமித்தமாய் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு, வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும்,
உபத்திரவங்களோ அவைகளை கண்டு கலங்கி சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயமுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் உங்களை அவர் வெறுமையாய் விடுவதில்லை. நான்காவதாக பார்க்கிறோம், அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற இருதயமுடைய நபராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நல்ல எண்ணங்களுடைய சிறுமைப்பட்டவர்களுக்கு உங்க கையினால் நிறைய உதவிகளை செய்யுங்க. ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்யுங்க. தேவை உள்ளவர்களுக்கு அதிக உதவிகளை செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு வாரி இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுதுமே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு கூட வாழாதபடிக்கு ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு இறங்குகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிற எண்ணம் உள்ள நபர்களாய் நீங்கள் மாறும்போது ரிபஷந்தா ரியாங்கதரா அந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை கொண்டு வரும். அடுத்தது ஐந்தாவதாக பார்க்கிறோம், டேக் ரிஸ்க். நம் சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுறோம். ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா தப்பாயிருமோ என்கிற பயம், கலக்கம் நமக்குள் இருக்கிறது. அப்படி பயப்படாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கடைசி வரைக்கும் என்னை அவர் கைவிட மாட்டார். யோசுவாவுக்கு சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ரிபஷந்தா ரியாங்கராபா, ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற உடன்படிக்கை. ரிபஷந்தா ரியாங்கராபா, பவுல்ட்ட சொல்றார், ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை, நீ எழுந்து துணிந்து நில் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ரிபஷந்தா ரியாங்கதரா, எல்லாவற்றையும் செய்ய தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நல்ல தைரியம் வேணும், நல்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்குடைய அந்த மனப்பக்குவம் வேணும், வைராக்கியம் வேணும், உண்மை வேணும். அப்பதான் நீங்க எளிதாய் அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாய் அங்கே பெரிய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் அவைகளை மேற்கொள்ளக்கூடியவைகளா ரிபஷந்தா ரியாங்கதரா, அவைகளை கண்டு அந்த ரிஸ்கை கண்டு பயப்படாதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். கடைசியாக பார்க்கிறோம், ஆண்டவருடைய காரியத்தில் ராஜ்யத்திற்கென்று தேவன் நியமித்து வைத்திருக்கிற தேவன் குறித்து வைத்திருக்கிற தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நான் உண்மையாய் செலுத்துகிறவர்களாய் இருப்போமே ஆனால் நமக்கு கிடைப்பதில் கர்த்தருக்கு 10% தசம பாகமாய் கொடுக்க நீங்கள் வாழ பழகுவீர்களானால் நிச்சயமாய் அது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும். ஆபிரகாமை பார்க்கிறோம், மெல்கிசேதேக்கு அவன் தசம பாகம் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஊழியத்தை தாங்குங்க, ஊழியக்காரரை நேசியுங்க. உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுங்க. நிச்சயமாய் தேவன் அவர்கள் மூலியமாய் ராஜ்யத்தை நீங்களும் அதில் ஒரு பங்காளர்களாய் இருப்பீர்கள் என்பதில் மாற்றமில்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கான கீஸ், இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கான டூல்ஸ். இதெல்லாம் நீங்க பயன்படுத்துவீர்களானால் முதலாவதாக நல்ல மனநிலைமையில் நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல நம்பிக்கையில் பாசிட்டிவான எண்ணங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பயத்தை புறம்பே தள்ளுகிற விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நான்காவதாக மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஐந்தாவதாக நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய், டேக் ரிஸ்க், நல்ல முயற்சிகள் செய்து வெற்றி பெறுகிறவர்களாய், வைராக்கியம் உள்ள நபர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆறாவதாக பார்க்கிறோம், தேவனுக்கென்று ராயனுக்குரியதை ராயனுக்கும்
தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமைகளை ஒரு நாளும் வஞ்சிக்காதீங்க. கர்த்தர் கேட்கிறார், என்னை வஞ்சித்தீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் கர்த்தரை வஞ்சிக்காமல் இருப்பீர்களானால் வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, சுக வாழ்வு துடிர்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 6 காரியங்களை கடைபிடியுங்கள். வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க, முயற்சிகள் பண்ணுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஒரு விசுவாச வீரர்களாய் மாறிவிடுவீர்கள். அம்மேன். ரிபஷந்தார் ஏன் கத்தரா, எதற்கும் சொந்து போகாதீங்க. கத்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்பாரே, ஆனால் அதை கொடுக்க நீங்க ஆசைப்படுங்க. ஆபிரகாம் ஈசாக்கை கேட்டபோது எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு கூட எடுத்து கொண்டு போய் பலியிட முற்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாய் திருப்பி கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.